Hi friends, welcome to our channel G3VS. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பறவைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா முளஞ்சிக்குப்பட்டி மூலக்கரப்பட்டி பக்கத்தில் கூந்தங்குளங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இங்கே என்னென்ன பறவைகள் இருக்குது, எவ்வளோ நாளாக இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குது, என்னங்கிறத இந்த ஊரில் இருக்கிறவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு நண்பர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கண்ணே. நீங்கள் இந்த ஊர் தானே? ஆமாம், எனக்கு இந்த ஊர் தான். உங்கள் பேருண்ணே? என் பேர் கடற்கரையாண்டி. கடற்கரையாண்டி. நீங்கள் எவ்வளோ நாளாண்ணே இங்கே இது பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பறவைகளை பார்க்குறீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்க? ஆமாம். இந்த பறவைகள் எவ்வளோ நாளாண்ணே இந்த ஊருக்கு வந்துட்டுருக்குது? பறவைகள் எனக்கு விவரம் தெரிஞ்சு வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் வந்துட்டுருக்குங்கிறது கிளியராக தான் தெரியல. இது பறவைகள் சரணாலயமாக அங்கீகரிக்கப்பட்டது எப்போங்கிறது உங்களுக்கு எதாவது தெரியுமாண்ணே? அது 1971 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. இங்கே எத்தனை வகையான பறவைகள் வருதுன்னு தெரியுமாண்ணே? அது நிறைய வகைகள் இருக்குது. நிறைய வகைகள் இருக்குது இல்லையா? ஆமாம். ஓகேண்ணா. இந்த பறவைகள் இங்கே ரெகுலராக வந்து போகிறது, இதுக்காக நீங்கள் ஏதாவது தனியாக ஊரில் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது சிறப்பாக ஏதாவது இது இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? அந்த தீபாவளிக்கு சில ஊர்லலாம் அந்த மாதிரி இருக்குது, வெடி விட மாட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா? ஆமாம், அந்த மாதிரிலாம் வேணும். ஃபங்க்ஷன் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை தீபாவளி அந்த மாதிரி டைமாக இருந்தாலும் சரி, வெடி போடுறதுலாம் கிடையாது. வேறு இப்போ இந்த டயத்தில் கூட ஏதாவது பறவைக்கு ஏதாட்டு மரத்தை வந்து கீழே விழுந்து ஏதாவது அடிக்கடி பட்டுனா கூட அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டேப் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் அவங்க சோல்ஜர்லாம் 2 பேர் இருக்காங்க, ரேஞ்சர் 2 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அடிபட்டு கூட கொஞ்சம் அதுக்கு மெடிசின் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அடுத்து ஒரு பர்டிகுலர் டைமில் அது ஃப்ளையிங் ஆயிரும் இல்லையா? ஆமாம். ஓகேண்ணா. இங்கே நாங்கள் வரும்போது பார்த்தோம் நிறைய மரத்தில் பறவைகள்லாம் இருந்தது, ஒரு வீட்டில் இருந்தது. அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் இடைஞ்சல் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டிங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். அது நம்ம எங்கள் ஊரில் இருந்தால் எங்களுக்கு தானே பெருமை. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே அதுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. அதுவும் எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. ஆமாம், அதுபடி டீசெண்டாக இருக்கும், அதுபடி போயிடும். மற்றபடி அதனால் எங்களுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. கரெக்டாக இங்கே அந்த நீர் வர்ற டைம் அதுக்கு தெரியும் இல்லையா? அந்த டைமில் வரும், அது காலியானது போயிடும் இல்லையா? ஆமாம். ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும், திரும்ப ரிட்டன் நெக்ஸ்ட் இயரில் அதே மாதிரி அதே டைமில் வந்துடும் இல்லையா? ஆனால் இது இங்கேருந்து பெயர்ந்து அடுத்து எங்கே போகும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியுமாண்ணே? இல்லை, அப்படி எனக்கு அது எந்த இடமும் தெரியாது இல்லையா? ஆமாம். இல்லை, வர்றது எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது தெரியுமா? வர்றது எல்லாம் அதர் கண்ட்ரிஸ் தான் இல்லையா? ஓகேண்ணே. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஊரில் இந்த மாதிரி இருக்கிறது? இல்லை, வரும்போது பார்த்தா நிறைய வயல் எல்லாமே பச்சை பச்சைன்னு இருந்தது. இந்த மாதிரி டைமில் இங்கே நீர் இருக்கிறதுனால விவசாயம் தான் இங்கே மெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், விவசாயம் தான் மெயின் இல்லையா? ஆமாம். இந்த வருஷம் கொரோனானால உங்களுக்கு இங்கே டூரிஸ்ட் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வச்சு இங்கே யாருக்காவது ஏதாவது பாதிப்பு உண்டானே? இல்லை, அதை பற்றி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாருமே பார்த்துட்டு ஒரு விசிட் மாதிரி வருவாங்க போவாங்க, அதை பற்றி தான். மற்றபடி இதில் எந்த ஒரு இன்கம் இங்கே இதெல்லாம் யாரையும் அஃபெக்ட் ஆகாது இல்லையா? ஆமாம். இல்லை, கொரோனா வச்சு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? சரிண்ணே, சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரைட், ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அக்டோபர் நவம்பரில் பறவைகள் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஜூன் ஜூலையில் இங்கேருந்து இது போயிடும். அதாவது இங்கே முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சியை வளர்த்து அதுக்கப்புறம் பறந்து போயிடுது. நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்களில் வந்தீங்கன்னா அதிகமான பறவைகளை இங்கே உங்களால் பார்க்க முடியும். அதாவது இது குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்காக சின்ன பார்க் ஒன்று இருக்குது. அது இப்போ கொரோனா நேரம்னால எங்களுக்கு அதிகமாக அங்கே வீடியோ எடுக்க முடியல, இல்லைன்னா அதையும் நாங்கள் எடுத்து போட்டிருப்போம். சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அப்புறம் நிறைய வயல் பச்சை பசேன்னு இருக்குது, நெல் களஞ்சியங்கள் இங்கே நிறைய இருக்குது, நிறைய நெல் இருக்குது, பனைமரம் இருக்குது. நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே அதிகமான பறவைகளை பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 3 o'clock அபவ் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போது இங்கே நிறைய வேறு பறவைகளை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா திருப்தியாக இருக்கும். உள்ளே வரும்போதே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு டெலஸ்கோப் கொடுப்பாங்க, ப்ளஸ் அவங்க ஒரு கைட் பண்ணுவாங்க.
கைட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறப்போ இனியும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள பாருங்கள். அங்கே பறவை வந்து கீழே விழுந்த பறவை குஞ்சுகளை வந்து அங்கே வளர்க்குறாங்க. அதையும் உங்கள்கிட்ட காமிப்பாங்க. அதை நீங்கள் கையில் கூட எடுத்து பார்க்க முடியும். ஸோ அது உங்களுக்கு இனியும் ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.